யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் 3 விதமான வாசனை தூள்கள் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். பிரியாணிகளுக்கு போடுற ஒரு மசாலா தூள் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இது 20 கிராம் கருவா, 10 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கராம்பு. இந்த 3ஐயும் கொண்டு நாங்கள் வெயிலுக்குள்ள வைக்க போகிறோம். நல்ல வெயிலுக்குள்ள வச்சு இந்த கையில் சூடு பிடிக்கிற மாதிரி வெயில் வந்த பிறகு இது 3ஐயும் அரைக்க போகிறோம். இப்போ நாங்கள் இது நல்ல சூடு இருக்குது, கைக்கு நல்ல சூடாக இருக்குது. இந்த பதத்துலேயே நாங்கள் இதில் போட்டு அரைக்க போகிறோம். இது வந்து நாங்கள் ஒவ்வொரு காவும் இந்த தூள்கள் போடைக்கல பல அன்புள்ளங்கள் என்ன தூள் அப்படி செய்கிறான்னு கேட்குறீங்க. ஒரே அடியாக இன்றைக்கு நாங்கள் காட்டுவோம் என்னென்ன தூள்கள் உண்டு. இது ஏலக்காய், இது கராம்பு. இதை நல்லா பட்டு போல் திரிச்சு இப்போ சுடுறபடியாக எல்லாம் சுட்டுக்கொண்டே இருக்குது. எல்லாம் நல்லா சுடுறபடியாக ஒரே திரியில் அரைப்பட்டுரும். இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா அரைப்பட்டுட்டு இதுக்கெல்லாம் இந்த ஏலக்காய் இந்த தோல் அதுகள் இருக்கும். அப்படியா நீங்கள் ஒரு அரிச்சு போட்டு போடுங்கோ. கட்டை வந்தால் திருப்பி அரியும். இதை அரிச்சு போட்டு போடுவோம். இது பிரியாணி எதாவது செய்யல நீங்கள் இறக்கிக்கல. இதுகளை போட்டு பிரட்டி இறக்கலாம். இறைச்சி கறிக்கும் போடலாம். நாங்கள் இறைச்சிக்கு தனி கருவாத்தூளும் போடுறோம். நாங்கள் அதையும் காட்டுறேன். இந்த கட்டியை திருப்பியும் போட்டு ஒரு நீங்கள் அடித்து போட்டு நல்ல பவுடராக வந்த அப்புறம் இதோட கலந்து விடுங்கோ. இது நீங்கள் உடனுக்குடனே இப்போ 1 கிழமை 2 கிழமைக்கு தேவையானதை மட்டும் அரையுங்கோ. ஆக கனநாள் செல்லிக்குள்ள இந்த வாசம் குறையும். 2 கிழமைக்கு ஒரு கப் அரைச்சி வைங்க. அடுத்த நாங்கள் பெருஞ்சீரகத்தூள் வறுக்க போகிறோம். வாங்கோ அப்படி வறுக்கிறோம்னு பார்ப்போம். கருவேப்பில்லை, பெருஞ்சீரகம் 50 கிராம் எடுத்துனாங்க. வெந்தயம் இதுகளுக்கு அளவில்லை. இது நாங்கள் கொஞ்சம் வாசத்துக்கு ஒரு கொஞ்சம் தான் போடுவோம். கையால் கிள்ளி வாங்கோ பிடிச்சி வறுக்கிறேன்னு பார்ப்போம். இது நல்லா சட்டி சூடு வரட்டும். பெருஞ்சீரகம் போடுவோம். கையால் ஒரு கொஞ்சம் இவ்வளோ தான் வெந்தயம் போட போகிறோம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போடுவோம். இதை நாங்கள் வாசம் பெற மட்டும் வறுக்க போகிறோம். இதுதான் பெருஞ்சீரகத்து மரக்கறிகளுக்கு கூட பாவிக்கிறது இந்த தூள் தான். கருத விடப்படாது, கைவிடாமல் வறுக்கணும். நல்ல மெல்லிய நெருப்பில் வறுங்கோ. பொரியும் பெருஞ்சீரகம் நல்லா பொரியிற சத்தம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெருஞ்சீரகம் வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். இப்போ பெருஞ்சீரகம் வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். கொஞ்சம் 2 நிமிஷம் ஆட்டி போட்டு பெண்டு இறக்கலாம். எல்லாம் பொறி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நல்ல வாசமும் பெறுது. இது நாங்கள் இதை இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு அரைப்போம். இது மரக்கறிகள் எல்லாத்துக்கும் மரவள்ளிக்கிழங்கு துவக்கம், உருளைக்கிழங்கு பிரட்டல் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த தூள். பைத்தங்காய் கறி என்ன அரைக்கும் இதை நீங்கள் போடலாம். மரக்கறிகளுக்கு இது போடுறது. இப்போ அடுப்பை நிப்பாட்டி போட்டு அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் வருங்கோ. நல்ல வாசம் வரும். அப்படியே இதை இறக்கி ஆற விடுங்கோ. நல்லா கிளறி விட்டிங்கன்னா கெடியா ஆறும். இதையும் அரைச்சி இதையும் கன நாளைக்கு கண்டு அரைக்காதைக்கோ. 2 கிழமைக்கு ஏற்ற மாதிரி அரையுங்கோ. அப்போ வாசம் புதுசாக இதண்டில் வாசம் கூடவே இருக்கும். இது இப்போ நல்லா ஆறிட்டு நாங்கள் வறுத்த பெருஞ்சீரகத்தூள் நல்லா ஆறிட்டு நீங்கள் கரம் மசாலாவோ கருவாத்தூளோ என்ன அரைக்கலையும் இந்த கிரைண்டர் கப்பில் ஒரு சொட்டு தண்ணியும் இருக்கப்படாது. கொஞ்சம் தண்ணி ஊறி இல்லாமல் காய வச்சு எடுத்தால் அரைக்கணும். இதையும் அரைக்க போகிறோம். வெந்தயம் அதில் கணக்க போட்டுறாங்க. ஒரு வாசத்துக்கு பெருஞ்சீரகத்தூள் தான் இதுக்கு பேர். அந்த கொஞ்சம் அந்த மணத்தை எடுத்து காட்டுறதுக்கு ஒரு கொஞ்சம் வெந்தயம் போடுங்க. இப்போ இதுக்கெல்லாம் போட்டுட்டோம். இதை வறுத்த அரைச்சி கொண்டு வருவோம்.
வாங்க. இது மெல்லிய சூடு இருந்தபடியாக ஒரே நேரத்தில் வடிவாக அரைக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு கொஞ்சம் கப்பி வந்தது. இதையும் இதுக்குள்ளே போடுவோம். இது எல்லா மரக்கறிகளுக்கு தான் நாங்கள் போடுறது. எல்லாமே நீங்கள் 2 கிழமைக்கு தக்கனமாக தான் செய்யுங்க. இப்போ எந்த அடுத்த கிழமை ஒன்றை விட்டு ஒரு ஞாயிறுக்கு நீங்கள் புதுசாக அழிச்சு வையுங்க. வாங்க. அடுத்த நாங்கள் கருவாத்தூள் செய்வோம். கருவாத்தூள் எப்படி செய்கிறாண்டு அன்புள்ளங்கள் கேட்டவே வாங்க. இது ஒரு 25 கிராம் கருவாக்கிட்ட வேண்டி வெயிலில் நல்லா காய வச்சுக்கா சுடுவுது. வேறு ஒன்றும் செய்யலை. இது வறுக்கிறதில்ல ஒன்றும் செய்யலை. நல்லா சுடுவுது. நாங்கள் ஆட்டிறச்சிக்கு அநேகமாக தனி கருவாத்தூள் தான் போடுறது என்றால் அது ஆட்டிறச்சின மனம் கூட தெரியணும் பண்ணுறதுக்காக இதை மட்டும் போடுவோம். மசாலாத்தூள் அதுகள் பாவிக்கிற குறைவு. இது ஒன்று தான் போடுறது. வாங்க. இது நல்லா நல்ல சூடாக இருக்குது. இப்படியே போட்டு இது காலம்புற வெயிலில் கொண்டே வச்சுனாங்க. நல்ல சூடாக இருக்குது. இதை இப்படியே அரைச்சி எடுப்போம். வாங்க. இப்போ கருவாத்தூளையும் நாங்கள் அரைச்சிட்டோம். இதில் கொஞ்சம் தான் வரும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்கிறாங்க. நாங்கள் 1 கிழமைக்கு இல்லை 2 கிழமைக்கு காணக்கூடியதான் அரைக்கிறது. இது கருவாத்தூள். இது வந்து பிரியாணி செய்யல இதை பாவிக்கிறாங்க. நான் கூட ஆட்டிறச்சி காய்ச்சிக்கல இந்த கருவாத்தூள் மட்டும்தான் போடுறேன். அந்த ஆட்டிறச்சின மனம் கூட தெரியணும் பண்ணுறதுக்காக இந்த கருவா மட்டும் போடுறேன். நான் மற்ற பெருஞ்சீரத்தூள் எல்லா மிளகறிகளுக்கும் போடலாம்.